ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் டிகே சிவா. என்ன இந்த விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது. எங்கள் ஊர்லேருந்து இங்கேருந்து பச்சையம்மா கோயில் தலியலியை தாண்டி நாங்கள் கிளாஸ் நடந்து போகிறோம். அதுதான் இந்த விளாகு. மறக்காமல் எந்த வரைக்கும் பாருங்கள். டான்ஸு அது இது பல இதில் பல ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்கும். சைட்டிங் ஈட்டிங் அப்படிலாம் பலது இருக்கும். மறக்காமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பர்சன் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். பல வருஷத்துக்கு வருமே நான் பாரு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன இந்த பக்கம் மிலிட்ரிக்கு போயிட்டு இந்த பக்கம் லீவில் வந்துருக்கு பண்டிகை. என்ன இந்த பக்கம் ஏதோ பண்டிகைன்னு சொன்னாங்க. ஒரு பண்டிகை சொல்கிறா கேட்ட தப்பு தான் விரும்புகிறேன். சரி, என்ன பண்ணுறது ஐடியா? என்ன வாங்கி கொடுக்குறது? பசிக்குதுவா போகலாம். என்ன பொண்ணுங்க அதோட என்ன பார்க்கலாம். பொண்ணுங்கள ஒன்றும் இல்லை, அதான் மட்டும் இருக்கிறாங்க. நம்ம ஊர் ஒத்து அவ்வளோதான் மச்சான். பொண்ணுங்களே இல்லையா அப்போ நம்ம ஊரில்? பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப்புக்கு வரமா நானே நீ தான் இவனை பார்க்குறேன். நீங்களும் நீ தான் இப்போ பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த தாடி பாருங்கள், மீசை பாருங்கள், பெரிய மனசு மாதிரி மாட்டுக்கிறான். இல்லை கல்யாணம் பண்ணுறது தான். எப்போ கல்யாணம்? பொண்ணு தான் தடிங்க. பொண்ணு தடினுக்கிறேன். இந்த விளாக்கு வாழ் பார்த்தேன்னா எங்கே ஆளா அது அதான் யாரும் தெரிலன்றியா ரெடி பண்ணதுக்கப்புறம் இதான் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் நடந்து அடிக்கிற வெயிலில் இருக்கிற கலரை விட இன்னும் கருப்பாயிடும் போகிற எல்லோரும். என்ன பண்ணதே தெரில. அடிக்கிற வெயில் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குது. நனைஞ்சிட்டு இருக்கிற தலைவரே நனைஞ்சிருச்சு அவ்வளோதான். நனைஞ்சிட்டு இருக்கிற ஒயிட் ஷர்ட்டு வேறு அழுத்தி விடாதரா அடி. அது கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படி அழுத்தி தான் தெரியும். இவர் இரு பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். பாடுவோம் கொண்டாடுவோம், கூடுவோம் சேருவோம் கூத்தாடுவோம். எல்லாம் வெயில் அப்படியே கருத்து போயிட்டு எல்லாம் வராங்கடா. கருத்து போயிட்டா கேமராலே கருப்பாக இருக்கா. நல்லா டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகிட்டு எல்லாம் முன்னாடி போகிறாங்க. நான் பிளான் நடந்து போகிறேங்க. டான்ஸ் ஆடலாம், தப்பு இல்லை. ஓவராக இருக்குது, ரொம்ப ரொம்ப தப்பு. மூச்சு வாங்க பேச மாதிரி ஆச்சு. நம்ம தண்ணி குடிச்சாலும் தண்ணி தாகடு மாதிரி இருக்குது, வாஞ்சிற மாதிரி இருக்குது. ரோட்டில் தண்ணி விட்டு அதுக்கு ஏற்கனவே ரோடு சூடாகுது. இது தண்ணி ஊற்றி இன்னும் சூடு பண்ணுறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1:45 ஆகுது. இல்லை 1:47 ஆகுது. சரிப்பா 1:47 ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 9 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இப்போ தான் சேர்ந்தோம். இந்த வெயிலில் வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இவன் வந்து லாஸ்ட் ஒரு எண்டிங்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் இருக்கிற தான் வந்து ஜாயின் பண்ணோம். இங்கே பக்கம் வந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஜாயின் பண்ணோம் லாஸ்ட் டான்ஸ் போடும்போது தான். ஸோ வந்து ஒரு மாதிரி ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் அதிகமாக இருக்க மாட்டேன். நான் மட்டும் ஃபுல்லாக எவ்வளோ கவர் ஆகின்னு பாருங்களா. என்ன நீங்கள் கிட்ட வச்சு பேச அதான் கேட்க மாட்டேங்குது. இல்லை கேட்குது. நான் போக்கிரி ராஜா ஆட்டோக்காரனாலும் தெரிஞ்ச ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக ஒரு 1 லட்ச ரூபா ஃபோனை காணும். 1 லட்ச ரூபா ஃபோன்னா ஒரே ஒரு ஃபோனில் 5 ஃபோனு சேர்த்து 5 ஃபோன் சேர்ந்து 1 லட்ச ரூபா. அதனால் இவ்வளோ நான் தேடி கண்டுபிடிச்சி அங்கே கவர் பண்ணு ஒரு வழியாக தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. 1 lakh rupees அப்படியே நாம போட்டு எப்படி நாம போட்டு போயிட்டு இருக்கோம். சிவன் இப்படி 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா 1 lakh rupees காலி ஏட்டுக்கும். உங்களுடைய 1 லட்ச ரூபா பையனை தேடுறேன்னு போல 1 லட்ச ரூபா ஃபோன் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க? உங்களெல்லாம் கவர் பண்ணிட்டு வீடியோவில் சேர் தான் இது. நான் ஆட்டோக்காரன் நாலு தெரிஞ்ச எந்த ஆட்டோ ஓடிங்கிற? வெட்டிக்காரன் நல்லா பாடம் பாட்டுக்காரன். சாப்பாடுலாம் வந்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு 43வது டேக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் போயிட்டு ஒரு 40 தட்டு வாங்கி ஆளுக்கு லாஸ்ட்டாக வந்து இப்போ நான் சாப்பிட்றேன். பிரசாதம் பார்த்தீங்கன்னா பிரசாதம் மாதிரி தான் வேறு எப்படி இருக்காது. ஒரு வழியாக அந்த கூட்டத்தில் வாங்கி வந்து சாப்பிட்டுன்னு இருக்கேன். ஒரு வழியாக மோர் இருக்குதா? மோர் வந்து எல்லாம் கிளாஸ் லைன் வருவாங்க. நாங்கள் மட்டும் தான் வந்து வாட்டர் கேன் வந்து சாப்பிடுவோம். சந்தோஷா ஸ்டார்ட் பண்ணுறேன்டா. டக்குன்னு சாப்பிடுங்க. டெம்போ சாமிடா வெள்ள குதிரை ஏறி வரும் நம்ம குல சாமிடா. காமிடா நெஞ்ச பொழந்து சத்தியத்தை சூடமேத்தி காமிடா. கேட்டா கொடுக்கிற பூமி இது, கேட்காம கொடுக்கிற சாமி இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் கீழே இருந்து மேலே வர போகிறாங்க. காட்டு
ஆனாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேலே வந்து சிறப்பாக இந்த கூட்டத்துக்குலாம் நசுக்கி பிடிச்சி அப்படி இப்படியும் பண்ணி ஒரு வழியாக மேலே போயிட்டு எல்லாம் குண்டுலாம் கீழே வந்தாச்சு. தண்ணி இல்லாச்சு காலி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த மாதிரி தம்மே கவுத்துட்டாங்க. ஸோ வந்து அவ்வளோ மேலே வந்து கும்பாபிஷேகம் ஒரு சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சது. அவ்வளோ அப்படியே சொல்லணும். கூட்டம் கம்மியாகும்னு பார்த்தா வர வரைக்கும் கூட்டம் அதிகமாக இருந்தது. பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள், கார் யார் இருந்தாலும் கொஞ்சம் வெளியே விடுங்க. கோயிலுக்குள்ள போகும் கோயிலுக்குள்ள போகும் சரிங்களா? எங்க மாதிரி ஒரு பெரிய க்ரௌடே இருக்குப்பா. போராட்டத்துக்கு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். சாப்பாடு யோசனை எவ்வளோ கஷ்டப்படுங்க எவ்வளோ தெரியும். அதனால பெண் அஞ்சு பக்கம் பாரு ஒன்று